வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் 6ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்போ இனியா பாக்கியலட்சுமியோட மெஸ்ஸுக்கு வர்றாங்க. அங்கே அம்மாவை பார்க்குறாங்க, அழுகுறாங்க. என்ன 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 எதுவும் பிரச்சனையா எல்லாம் நல்லா வச்சுக்கிறாங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. ஒன்றும் இல்லைம்மா உன்னை பார்த்தா அழுகையாக வருதுமா, நீ 2 இதை விட்டுட்டு இப்படி எனக்காக கஷ்டப்படுறியேம்மாடியோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. சாப்பிட்டு வந்துருச்சு. இங்கே வந்தோன்னே என்ன சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டேன் அப்படிங்குது. அப்பா அம்மா மகன் 3 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. எங்கே போயிருந்தேன்? நான் அம்மா பார்க்க போயிருந்தேன். எங்கே போயிருந்தேன்? வீட்டுக்கு போனியா? இது என்ன கேள்வி? கடையில் தான் பார்க்க போனேன் அப்படின்னு. கடையில் அம்மா மட்டும் தான் பார்க்க போனியா? வேறு யாரையும் பார்க்க போனேன்? என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அவன் தான் இருக்கானே, அவனை பார்க்க போனியா? ஆகாஷ் அப்படின்னு அவன் கேட்குறான். கேட்டோன்னே மாமனார் மாமியார் ஒரு முறைக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. குறுகி போயிடுச்சு, கேவலமாக போயிடுச்சு. அப்புறம் பார்த்தாக்க இந்த பொண்ணு ரூமில் போய் இருந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுது. அப்பா எங்கே இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க டேடி? உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு. வீட்டுக்கு வரவா? இல்லை இப்பயே பேசு, ஃப்ரீயாக இருக்கேன், இல்லை நேரில் பேசணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்த நாள் காலையில் ஒரு கதையோடு அவருக்கு தான் பொய்யெல்லாம் அப்படியே சக்கரை பொங்கல் மாதிரி கடன்னு பொய் அதே அனாயாசமாக கொட்டுமே. வீட்டுக்கு ஆட்கள் வந்திருக்காங்க, போகிறாங்க, ஃபாரின் போகிறாங்க, ஏர்போர்ட் போகிறாங்க, அதனால் இனியாவை பார்க்கணுங்கிறாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் வழியில் போய் சாப்பிட போகலாமா, ஹோட்டல் போகலாமா அப்படிங்கிறாரு. இல்லை இங்கேயே ஓரமாக நிறுத்துங்க அப்படின்ட்டுச்சு. டேடி நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு. என்னம்மா என்ன என்ன நீ நேற்று ஒரு மாதிரி பேச பயமாக இருக்குது, சொல்லுன்னு உங்கள்கிட்ட சொல்லலாமான்னு தெரியல, உங்களுக்கே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அம்மாட்ட சொல்ல முடியலை. நான் நீங்கள் சொன்னீங்கன்னு தானே நான் போனேன். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலை அப்படிங்குது. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவருக்கு ஆகாஷை பற்றி தெரிஞ்சிருச்சு. நித்தீஷ்க்கு என்கிட்ட கேள்வி கேட்டார், உண்மையை சொன்னாக்கும் அதுக்கு பின்னாடி என் கூட படுக்கிறதுல ஒரு விதமாக கேள்விகளை அசிங்கமாக கேட்குறாரு. மாமனார் மாமியார் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த வீட்டில் பேசக்கூட ஆள் இல்லாமல் நான் சொல்கிறத கேட்குறதுக்கும் ஆள் இல்லை, மூளையில் முடங்கி போய் கிடக்கிறேன். ஏன் டாடி என்னை இப்படி கல்யாணம் வச்சு முடிச்சு கொடுத்தீங்க? நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, இப்படி ஆக்கிட்டீங்களே, நான் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு முகத்தில் அரைஞ்ச மாதிரி கேள்வி இருக்குது. என்ன பண்ண போகிறாரு? என்ன பண்ண முடியும் இவரால்? நான் சரி பண்ணுறேன். ஐயோ நீ ஏன் உண்மையை சொல்லாமல் என்னால் பொய்யான வாழ்க்கை வாழ முடியாது அப்படிங்குது. என்னவாக போகுது? என்ன பண்ண முடியும்? அந்த ஆள் ஆமாம் அதுக்கு தான் பண்ணேன். இந்த பொண்ணு சொல்லுது, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காகத்தான் என்னை கல்யாணம் முடிச்சிருக்கான். ஐயோ அப்படிலாம் இருக்காது, உன்னை டிவியில் பார்த்து தான் முடிச்சாருன்னு அது உண்மைன்னு எனக்கு தோணலைன்னு சொல்லுது. என்ன நடக்க போகுது? எப்படி இந்த பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்றப்பட போகுது? புது கதையோ? தேங்க்யூ.